என்னவா நாம 8 பேர்களும் கைலாசத்துக்கு பால் குடத்தை சுமந்துட்டு போறோம். போகக்கூடிய நாம வழியும் தொலையணும், நேரமும் போகணும். ஏதாவது நாள் பாட்டு பாடிக்கிட்டு போனோம்னா நேரம் போகிற வழி தொலையும் அல்லவா என்று அட்டதுக்கு பாலரெல்லாம் பால் குடத்தை சுமந்தல்லவ பகவானோட நாம சொல்லி பகவானோட ஐயா பாட்டு பாடி வாராரே பகவானோட நாம சொல்லி பாட்டு பாடி வாராரே ஐயா முப்பூரத்து கோட்டை வேளி முப்பூரத்து கோட்டை வேளி அச்சதுக்கு பாலரெல்லாம் பால் குடத்தை சுமந்து பகவானுடைய திருநாமத்தை சொல்லி வரக்கூடியவங்க நினைக்காங்க நம்ம அம்மா காளியுடைய வாசல்ல மத்தியான குடை விழாவில் அபிஷேகம் பண்ணல பால் குடம் சுமந்து வந்தாங்க இல்லையா? வந்தவங்க என்ன சொல்லி கோயிலுக்குள்ள கொண்டு வந்தாங்க? என்ன சொல்லி கொண்டு வந்தாங்க? நீ கேட்கலையே சொல்லல. ஓம் சக்தி பராசக்தி அப்படி சொல்லு. ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் காளி பராசக்தி செய் காளி ஜெய் காளி ஓம் சக்தி பராசக்தி புராசக்தியா புராசக்தி பராசக்தி கேள்விப்பட்டிருக்க? பராசக்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஊர்ல தனியா வச்சு கும்பிடுவாங்க புராசக்திய. ஆகையினால ஆமா அச்சதுக்கு 8 துவாரகா பாலரெல்லாம் பால் குடத்தை தலையிலே சுமந்து வரும் பொழுது அம்மாவாசலுக்கு வந்தாங்கன்னா ஓம் சக்தி பராசக்தின்னு அம்மாவுடைய நாமத்தை பாட்டு பாடி கொண்டு வந்தாங்க. அப்ப இங்க யாருக்கு சுமந்து வராங்க பால் குடம்? பகவானுக்கு சுமந்து வர்றாங்க. பகவானுடைய நாமத்தை சொல்லி பால் குடத்தை தலையிலே சுமந்து அந்த துவாரகா பாலரெல்லாம் கூடி விதமாகவே பகவானுடைய நாமத்தை சொல்லி வருகிறார் தெரியுமா? ஏழுமலை வாசனுக்கு சம்பு சங்கர சம்பு சங்கர எடுத்து வரம் பால் கூடங்கள் சம்பு சங்கர நாங்க எடுத்து வரம் பால் கூடங்கள் வேல் 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 அரஹர அரோஹர சாமி கைலாசநாதனுக்கு சம்போ சங்கர சாம்போ சங்கர சுமந்து வரம் பால் கூடங்கள் சம்போ சங்கர நாங்க சுமந்து வரம் பால் கூடங்கள் வேல் 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 பால் கொடத சம்போ சங்கர அரோஹர சாமி சாய்ந்த மலை சரிந்த மலை ஜம்போ சங்கர சாம்போ சங்கர சங்கரனர் வாழும் மாலை ஜம்போ சங்கர சங்கரனர் வாழும் மாலை வேல் 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 அரோஹர அப்பனே பாகி படந்த மலை ஜம்போ சங்கர சாம்போ சங்கர பங்குனித்தர் ஓடு மாலை ஜம்போ சங்கர பங்குனித்தர் ஓடு மாலை பங்குனித்தர் ஓடு மாலை ஜம்போ சங்கர பங்குனித்தர் ஓடு மாலை ஜம்போ சங்கர அப்படி ஊசி உயர்ந்த மாலை ஜம்போ சங்கர சாம்போ சங்கர உத்திராஜ காக்கி மாலை ஜம்போ சங்கர உத்திராஜ காக்கி மலை வேல் 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 அரகர அரோகர அப்படி பகவானோட நாமம் சொல்லி அட்டதுக்கு 8 பாலகர் பாட்டு பாடி வாராரே
பால் குடத்தை தலையில் வைத்து முப்புறத்து கோட்டை வழி அந்த பாலகர் வாராரே என் தாயான அம்பிகை காளியர்கள் முப்புறத்து கோட்டை வழியாக பால் குடத்தை சுமந்து கால்நடையா பகவானுடைய நாமத்தை சொல்லி வராங்க. அப்ப வரக்கூடியவங்க பகவான் நாமத்தை சொன்னாங்க. அப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாமத்தை சொல்லணும் இல்லையா? அம்மாளுக்கு அம்மா நாமத்தை உரைத்தாங்க, பகவானுக்கு பகவானுடைய நாமத்தை சொன்னாங்க. கந்த பெருமானுக்கு நாம பால் குடம் சுமந்தோம்னா நீ பால் குடம் எடுத்திருக்கியா? பால் கூட நான் எடுத்தது இல்ல. எல்லாரும் யாருக்கு எடுத்திருக்க? நான் ஒரு ஆளுக்கும் பால் கூட எடுத்தது கிடையாது. எடுக்கவே இல்லையா? எடுத்ததே கிடையாது. முருகன் கோயிலுக்காவது போயிருக்கியா? கோயிலுக்கு போனது கிடையாது. பால் குடம் எடுத்ததா பாத்தியா? அத வேணா பாத்திருக்கேன். சரி அப்படி பாத்திருக்க இல்லையா? அப்ப பால் குடம் எடுத்துட்டு வராங்க. என்ன சொல்லி கொண்டு வந்தாங்க முருகபெருமானுக்கு? முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்த கடம்பனுக்கு, கார்த்திகை வேலனுக்கு, வள்ளி மணாளனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, திருமலை குமரனுக்கு, நல்ல போடுறதா அரோகரா. ஆமா, அப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு நாமத்தை சொன்னாங்க. இறைவனாகிய பகவானுக்கு அட்டதுக்கு 8 தோரகா பாலெல்லாம் பால் குடத்தை சுமந்து உப்புறத்து கோட்டை வழியாக பாட்டு பாடி வருகிறார்கள். அப்ப என் தாய் அம்மா காளி பார்த்த, மாறி பார்த்த, முத்துமாரி, முத்தாரம்மா, சந்தனமாரி, தடமாரி, உச்சீனி மாகாளி, வடகுத்தியா, வடபத்திரகாளி 8 பேர்களும் அடடே யாரடவா பாலகரே, யாரடவா பாலகர், இங்க வந்த விவரம் என்ன என்று சொல்லி காளியர்கள் அட்டதுக்கு பாலகர் பகவான் என்று சொன்னவரை பல்லதில் அடிக்க, சிவனார் என்று சொன்னவர் செவிட்டோடு அடிக்க, அடிக்கால பிடிக்கால அடிக்கால அகுமானமா ஐயா பகவானுக்கு கொண்டு வந்த பால் குடத்தை பிடுங்குதாள, பால குடிக்காள, மீதி பால குடிக்கா, பூமியில ஓட்டுடைத்த அட்டகாளி 8 பேர் தேவர் என்றும் பாராம் தீவினைகள் செய்துவார், அமரர் என்றும் பாராமல் அமரர் என்று அங்க அட்டாதுட்டு காளியர்கள் ஒன்று கூடி உப்புறத்து கோட்டைக்குள்ள அடியே தங்கைமார்களே, யாரோ 8 பாலர்கள் வந்தாங்கடி, வா வா யாருன்னு பாப்போம். அடே பாலகரே, இங்க கோட்டைக்கு நீ வரலாமா? வரக்கூடாது. பகவான் சொன்னா என்ன பண்ற? பகவான் என்று சொன்னவரை பல்லிலே அடிக்கிறாள, சிவனார் என்று சொல்லுவோர்களை செவிட்டோடு அடிக்காள, அண்ணா அடிக்காள பிடிக்காள, அடிக்காள பிடிக்காள அகமானமா பேசுறாள. கண்ணன் தங்க காளியர்கள் முப்புறத்து கோட்டைக்குள்ள செய்யாதொரு எடுக்கமல்ல, செய்யாத செய்து வர காளியர்கள் அந்த முப்புறத்து கோட்டைக்குள்ள அட்டே மகாளி 8 பேரும்
பகவானுக்கு பால் குடம் சுமந்து வந்தாங்க இல்லையா ஆமா இந்த பாலை பிடுங்கினா ஆமா பால் அமிர்தத்தை அருந்தினா அருந்தினா மீதி பால் குடிக்க முடியாம ஆமையா பூமியிலே போட்டுடைத்தாள் அல்லவா ஆமா பூமியிலே போட்டுடைத்தா சத்திமார்கள் ஆமோ அந்த வாய் வளையத்தை எடுத்து எடுத்து பானை உடைஞ்சு போச்சு ஆமா வாய் விளிம்பு பட்டு எப்படி இருக்கு எப்படி இருக்கு உடையாம இருக்கு உடையாம இருக்கு அப்படியே உடையாம இருக்கு அதனால வாய் வளையத்தை எடுத்த ஆ, ஆ? சே, ஆ. அதனால ஆமா. கழுத்திலே மாலையா போட்டு போட்டு வாங்கப்பா ஏ பாலகரே என்ன என்ன வாங்க வாங்க போய் பகவான் கிட்ட சொல்லுங்க 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 என் தாயான அன்னை காளியர்கள் ஆமையா ஐயா அடிக்காளே பிடிக்காளே பிடிக்கால பிடிக்காளே பிடிக்கால அநாகமானமா பேசுறாளே பிடிக்கால ஓ! ஐயா பகவானுக்கு கொண்டு வந்த கொண்டு வந்த பால் குடத்தை பிடுங்கி எல்லோ பாலை குடிச்சா ஆமா மீதி பாலை தலைவலியா விட்டு அபிஷேகம் பண்றா பண்றா அன்னைக்கு அம்மா அபிஷேகம் பண்ணதுதான் அம்மா இன்னைக்கு மத்தியான குடை விழாவில் அம்மாவுக்கு அபிஷேகம் நடக்கு நடக்கு பாலை அபிஷேகம் செய்த வளையத்தை மலையா போட்ட போட்டா போய் பகவான் கிட்ட போய் சொல்லுங்கப்பா ஆமா என் அட்டாதுட்ட நடத்துகின்ற ஆமையா ஆதாளி ஓடுகின்ற சத்திமார்கள் ஆமோ தோரகா பாலரெல்லாம் கூடி ஆமா எங்கே வருகிறார் தெரியுமா எங்கய்யா ஐயாரனாருட இடம் அதற்கு இடம் அதற்கு அண்ணவாரே மாறாளே ஐயனமாதற்கே ஐயா ஆண்டவனே பகவானே பகவானே இந்த அடியாருட வார்த்தை கேளு பகவான ஏ அம்மாளுட வாசலில ஆடுங்குல தெய்வ ஐயா ஏ மணி விளக்கில் பிறந்தவர ஏ மாயாண்டி ஏ மாயாண்டி சுடல ஐயா பேச்சு பெத்த திருமகனா ஏ திருமகனா எங்க பேரு பெற்று சுடல ஐயா திருமகனா ஏ கடவுளுக்கு மகனே ஐயா பேச்சு மகனே சுடல ஐயா வில்லோட வரசோட விளையாடி வந்தவரே நீ முண்டமாக பிறந்ததாலே ஏ சுடலே எப்ப முண்டமாக பிறந்ததாலே முண்டன் என்று உந்தன் பேர்